இந்த காலத்தை பற்றி புரிந்து கொண்டவன் மிக பெரிய ஆனந்தத்தையும் அமைதியையும் அடைகின்றான், முழுமையடைகின்றான். நிகழ்காலம் அப்படின்னு எதுன்னு தேடி பார்த்தீங்கன்னா, தேடி 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 பார்த்தீங்கன்னா, நீங்க இது நிகழ்காலம் பிடிக்கிறதுக்குள்ள அது கடந்த காலம் ஆயிருச்சு. மனதாலே இது 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 நிகழ்காலம் அப்படின்றதுக்குள்ள அது கடந்த காலம் ஆயிடுச்சு. அதனால ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். அப்ப நீங்க கேட்கலாம், என்ன சாமி சொல்றீங்க? எதிர்காலமும் இல்ல, கடந்த காலமும் இல்ல, நிகழ்காலமும் இல்ல, அப்ப எதுதான் இருக்கு? புரிந்து கொள்ளுங்கள். நித்திய நிகழ்வு, எட்டர்னல் நவ், இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற உங்களுடைய கடந்த கால நினைவுகளும் எதிர்காலத்தை பற்றிய எண்ணங்களும் இரண்டையும் நீங்கள் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நித்திய நிகழ்வுதான் நிரந்தரமாக நித்தியமாக இருக்கின்ற ஒன்று. கடந்த காலத்தின் நினைவுகளாலே இந்த நித்திய நிகழ்வை ஆக்கிரமித்து நீங்கள் கடந்த காலத்தில் இருப்பதாக கற்பனை செய்து கொள்வதும், எதிர்காலத்தின் ஏக்கங்கள் எண்ணங்களை கொண்டு வந்து இந்த நித்திய நிகழ்வை ஆக்கிரமித்து நீங்கள் எதிர்காலத்தில் இருப்பதைப் போல கற்பனை செய்வதும், இது இரண்டுக்கும் நடுவிலே எங்கடா நிகழ்காலம் என்று தேடி அது இல்லவே இல்லை என்று புரிந்து கொள்வதும், இந்த மூன்றையும் நீங்கள் செய்யும் பொழுதும் இருக்கின்ற ஒன்றே ஒன்று நித்திய நிகழ்வு. உங்களுடைய இந்த ஃபோக்கல் பாயிண்ட்